அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோல ஃபிலிப் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்ப்போம். ஃபிலிப் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஹேண்ட்பேக், மொபைல் கவர், பர்ஸ் இது போல எது வேணாலும் நம்ம போடலாம். ஃபிலிப் ஸ்டிச் பார்க்கறதுக்கு ஒரு தோட்டம் மாதிரியே தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த ஃபிலிப் ஸ்டிச் பார்த்தா எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இது போல 2 கலர் யூஸ் பண்ணியும் போடலாம். ஏன்னா ஒரே கலர் யூஸ் பண்ணியும் இந்த ஃப்ளவர் கலர் துலிப் ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். துலிப் ஸ்டிச் போடுறதுக்காக ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னா 3 3 3 இது போல நமக்கு எத்தனை 3 வேணுமோ அத்தனை 3 செயின் ஸ்டிச் போடலாம். நான் 15 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். 15 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணணும். அதன் பிறகு இந்த ஃபர்ஸ்ட் லைனை சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் போடணும். சிங்கிள் க்ரோஷே எப்படி போடணுன்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்த்து சிங்கிள் க்ரோஷே எப்படி போடணுன்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு அடுத்த லைனும் சிங்கிள் க்ரோஷேட் ஒரு லைன் போடுறதுக்காக ஒரு செயின் ஆட் பண்ணி பேட்டர்னை திருப்பிட்டு செகண்ட் லைன்லேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு கடைசி இருக்கிற சிங்கிள் க்ரோஷேல முழுசா முடிக்காம இது போல 2 லூப்ல அடுத்த கலர் ஜாயின் பண்ணிட்டு 3 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு சாண்டல் கலர் யானை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதன் பிறகு பேட்டர்ன் திருப்பின பிறகு இந்த 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷேட்டா கணக்கு எடுத்துட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 3ஆவதா இருக்கிற ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷே போடணும். டபுள் க்ரோஷே எப்படி போடணுன்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டபுள் க்ரோஷேட் எப்படி போடணுன்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. டபுள் க்ரோஷேட் ஒன்று போட்டு முடிச்சதை ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அதே ஸ்டிச்சில் இன்னும் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். ஒரே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் ஒரு செயின் மறுபடியும் அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு வி ஸ்டிச் கிடைக்கும். வி ஸ்டிச் கிடைச்ச பிறகு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச்சில் வி ஸ்டிச் போடணும். இதே போல தான் கடைசி வரைக்கும் போட்டு முடிக்கும் பொழுது கடைசி ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டதும் இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் கடைசியும் ஒரு டபுள் க்ரோஷேட், நடுவில் மட்டும் வி ஸ்டிச் வரும். கடைசியா போட்டிருக்கிற இந்த டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்ல வேற ஒரு கலர் யான் ஜாயின் பண்ணி 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷேட்டா கணக்கு எடுத்துட்டு அடுத்ததா இருக்கிற வி ஸ்டிச்ல பாப்கார்ன் ஸ்டிச் போடணும். 5 டபுள் க்ரோஷேட் போட்டிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற இந்த டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்ல ஹூக்கை உள்ள விட்டு இந்த லூப்ல இப்ப நான் எப்படி ஹூக்கை எடுக்கிறேனோ அதே போல எடுத்தோம்னா இது போல பாப்கார்ன் ஸ்டிச் கிடைக்கும். 2 செயின் ஸ்டிச் போடணும். பாப்கார்ன் ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு பாப்கார்ன் ஸ்டிச் எப்படி போடணுன்ட்டு கத்துக்கங்க. இப்போ 2வது பாப்கார்ன் ஸ்டிச் போடுறேன். இதே போல ஹூக்கை விட்டு இந்த லூப் வழியா எடுத்தோம்னா 2வது பாப்கார்ன் ஸ்டிச் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் 2 செயின் ஸ்டிச் போடணும். இதே போல எத்தனை வி ஸ்டிச் இருக்கோ அதுல எல்லாத்துலேயுமே பாப்கார்ன் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். எல்லா வி ஸ்டிச்லயும் பாப்கார்ன் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு கடைசியா இருக்கிற இந்த செயின் ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு பாப்கார்ன் ஸ்டிச் போட்டுட்டு வந்த இந்த லைன் இது போலதான் இருக்கும். ஒரு செடி இருக்கிறது போலவே இந்த பேட்டர்ன் இருக்கு. இப்போ அடுத்த லைன் நம்ம போடணும்னா கடைசியா போட்டிருக்கிற இந்த டபுள் க்ரோஷேட்ல இந்த 2 லூப் வழியா சாண்டல் கலர் யான் எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற அந்த டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்ததா இருக்கிற கேப்ல 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். அடுத்து இந்த பாப்கார்ன் ஸ்டிச் போட்டிருக்கிற அந்த ஸ்டிச்சு உள்ள ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஹூக் உள்ள விடும் பொழுது அது நம்ம கொஞ்சம் லூஸா போட்டு இருந்தோம்னா அந்த கஷ்டமே கிடையாது. இந்த லைன்ல ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேட்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். கேப்ல 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். பாப்கார்ன் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ கடைசி இருக்கிற அந்த ஸ்டிச்லயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு அடுத்த லைனும் சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சே போட்டுட்டு வரணும். 2வது லைனை திருப்பி நான் சாண்டல் கலரும் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்த லைன் போடுறதுக்கு இதே போலதான் கிரீன் கலர் போடணும். கிரீன் கலர்
யானை எடுத்து அட்டாச் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட்ல எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போல தான் அடுத்த லைனும் போடணும். நான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் போட்டு காட்டுறேன். அடுத்த லைன் இந்த ரெட் கலர்ல நான் போட்டு முடிச்சிருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் துலிப் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க,